அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள். 2026 பிறந்தாச்சுங்க. நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நிறைய பேர்த்துக்கு பெரிய கேள்வியாக இருக்குது. ஒவ்வொரு வருஷமே நம்மளுக்கு பலவிதமான உறுதிமொழி எடுத்துக்கிறோம். இந்த வருஷம் அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கையில் புதிய இடத்துக்கு போகணுங்கிற ஒரு முனைப்பு எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அதன்படி இந்த வருஷம் அப்படி நடக்குதா அப்படின்னா எல்லா வருஷமும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது அப்படின்னு எல்லோருமே சொல்கிறத கேட்குறோம். நம்மளும் அது மாதிரி தான் இருக்கிறோம். ஏன்னா வழக்கமான சூழலிருந்து நம்ம எதையுமே மாற்றுறதில்ல. ரொட்டீனாக அதுவே அது பாட்டுக்கு நடந்துகிட்ருக்குது. அதனுடன் நம்ம அப்படி போயிட்டே இருக்கிறோம். ஆனால் வருஷம் வருஷம் வரும் பொழுது இந்த வருஷம் மாறும், அந்த வருஷம் மாறும், அந்த வருஷம் நல்லாயிருக்கும், இந்த வருஷம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்குள்ளே ஆசை வளர்த்திக்கிறோம். ஆனால் நடைமுறையில் அது சாத்தியமாக இல்லை. இது ஏன் இந்த மாதிரி முரண்பாடு அப்படின்னா சிம்பிளான விஷயங்க. எல்லாமே நமக்குள்ளே இருக்குது, ஆனால் செயலுக்கு வர மாட்டேங்குது. செயலுக்கு வராத எந்த விஷயமே நடைமுறையில் மாற்றத்துக்கு வராதுங்கிறது தான் உண்மை. அதனால் மனசுக்குள்ளே 1000 ஆசைகளை வைத்துக்கொண்டு அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், வீடு வாங்கணும், தோட்டம் துறவு, வாகனம், வண்டி, தொழிலில் அந்த முன்னேற்றம், இந்த முன்னேற்றம், நிறைய விஷயங்கள் எல்லோருக்குமே ஒரு மேலோட்டமான ஒரு ஆசையில் தான் இருக்க ஒழிய அதற்கான செயல்பாட்டுக்குள்ளே அது என்ன இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் உள்ளே இறங்கி பார்க்கணும். நம்ம செய்கிற வேலை, நம்ம போகிற பணிகள், எங்கேயாவது சம்பளத்துக்கு வேலை செஞ்சாலும் சரி, சுயதொழில் செஞ்சாலும் சரி, வியாபாரம் செஞ்சாலும் சரி, ஏதாவது ஒரு சிக்கனமாக அதை சேமிக்கக்கூடிய தன்மை யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. ஒரு குடும்பத்தில் 3 பேர் நல்லா சம்பாதிக்கிறாங்க. 2 பசங்க, அவங்க அப்பா, சரிங்களா? அவங்க அப்பா கிட்டத்தட்ட ஒரு 40 ரூபா 45 ரூபா சம்பளம் வாங்குறாரு. ப்ரைவேட் கம்பெனிக்கு தான் போகிறார். இந்த பசங்க கிட்டத்தட்ட ஒருத்தன் 65 ரூபா வாங்குறான், ஒருத்தன் 80 ரூபா சம்பளம் வாங்குறான். மொத்தம் கணக்கு போட்டு பார்த்துக்குங்க எவ்வளவுன்னு. அதே 1,70,000 ரூபா பக்கம் 80,000 ரூபா பக்கம் வந்துருச்சு. 1,80,000 அந்த குடும்பத்துக்கு சம்பளம் வந்த பின்னாடியும் அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் இல்லை. அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் என்ன மாற்றம் அப்படின்னா அவர்களுடைய உடை, அவர்களுடைய புறச்சூழல் இதெல்லாம் மாறி இருக்கு. பையன் ஒரு 2 லட்ச ரூபா பைக் வாங்கிட்டான். அந்த 80,000 ரூபா சம்பளம் வாங்குகிற பையன் ஒரு கார் வாங்கிட்டான். அந்த காரு இப்போ வெளியே தான் நின்றுருக்கு. வீட்டுக்குள்ளேயும் கூட நிறுத்துறதுக்கு இடம் இல்லை. அப்படி ஒரு நிலைன்னு வச்சுங்களேன். வீட்டை மாற்றி கட்டுறதுக்கான சூழல் அங்கே அமையலை. இதுக்குள்ளே பெரிய பையனுக்கு கல்யாணம் பேசி முடிச்சுட்டாங்க. அப்போ ஏற்கனவே கார் லோன் இருக்குது. இதுக்கிடையில் கல்யாணத்துக்கு ஒரு லோனை போட்டாச்சு. அப்போ வீடுங்கிற அந்த கனவு என்ன ஆச்சு அப்படின்னா அப்படி தள்ளி போயிடும். சின்ன பையனுடைய விஷயங்களில் அவனும் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு பைக்கு வாங்கி கடனில் இருக்கான். இப்படித்தான் நிறைய சம்பாதிக்கிற குடும்பங்களாக இருந்தாலும், வருமானம் வரக்கூடிய குடும்பங்களாக இருந்தாலும் விரை செலவில் முதன்மையாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய பார்த்துட்டு அவங்க முன்னாடி அப்படி இருக்கணும், இவங்க முன்னாடி இப்படி இருக்கணும், சாதி சனத்து முன்னாடி நம்ம அப்படியே வாழணும், நம்மளை போல் யாரும் இல்லைன்னு ஊர் போட்டுறணும் அப்படின்னு வெளிப்புற தோற்றத்திற்கு, அந்த பகட்டுக்கு இவர்கள் ஆளாகக்கூடிய சூழ்நிலையில் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்போ இது தொடர்ந்து நடக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையில் செலவு மட்டும்தான் முதன்மையாக இருந்து கொண்டே இருக்கும். மொபைல் மாற்றுறது, அப்புறம் 3 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒருக்கா உயர்ந்த விலையில் செருப்பு வாங்குறது. செருப்பு எவ்வளோ தெரியுங்களா? 5,000 ரூபா, 6,000 ரூபா. ஷூ 6,000 ரூபா, 7,000 ரூபா. இப்படி தான் அந்த பசங்க வாங்கி போடுறாங்க. இந்த மாதிரி இந்த குடும்பத்தில் மட்டுமல்ல, பல குடும்பங்களில் சம்பாதிக்கக்கூடிய முதல் தலைமுறை படித்து வேலைக்கு போன இளைஞர்கள், பெண்கள், அவர்களுடைய வாழ்க்கை சூழல் இப்படி தான் மாறிவிடுகிறது. கேட்டால் என்னங்கிறாங்க அப்படின்னா சமூகத்தில் நான் உயர்ந்த இடத்துல வேலை பார்க்குறேன், நல்ல துணிமணி போட்டு போகக்கூடாதா, நல்ல ஷூ செப்பல் வாங்கிட்டு போகக்கூடாதா அப்படின்லாம் கேட்குறாங்க. எல்லாமே நியாயந்தாங்க. அதுக்காக 3 மாதத்துக்கு ஒருக்கா 3,000 4,000 ரூபா செப்பல் வாங்கணுமா, ஷூ வாங்கணுமா சொல்லுங்கள்? அதே மாதிரி கடைக்கு போனாலே போதும், ஒரு பை இருக்கும், அந்த பையில் துணி இருக்கும், பார்த்தா 5,000 ரூபா 6,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. இது வாரம் நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அதுவே விரை செலவில் மாதம் 20,000 ரூபாயாக போயிடுது. இது இல்லாமல் ஹோட்டலுக்கு போனால் தாறுமாறாக செலவு பண்ணுறது. இதில் பல குடும்பங்கள் நடக்கக்கூடியது என்னவாக இருக்குன்னா, நம்ம நல்லது கெட்டதெல்லாம் சாப்பிடல, நம்ம அப்பா அம்மா ஏழையாக இருந்தாங்க, நம்ம இன்னைக்கு கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா வாங்கி கொடுக்கணும், சாப்பிடணும், பிடிக்கணும் அப்படின்னு குழந்தைகளை ஹோட்டல் உணவுக்கு தயார்படுத்தக்கூடிய, அதுக்கு பழக்கப்படுத்தி
வீட்டு உணவுகளை அது பிடிக்காமையே போயிடுது. நிறைய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா காலையில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க சாப்பிட்றதே கிடையாது. இதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, அந்த குழந்தை 1.5 வயசு 2 வயசு அப்படி ஆகும் பொழுதே ஹோட்டலாக கடையாக கூட்டிகிட்டு போய் அதை இதை வாங்கி கொடுத்து அதனுடைய நாவில் வேறொரு ருசியை இவர்கள் திணித்து விடுகிறார்கள் பெற்றோர்கள். பெற்றவங்க தன் குழந்தை நல்லா வளரணும் அப்படின்னு நினைக்கிற விஷயமே குழந்தைகளுக்கு பெரிய பாதகமாகிடுது. எது நல்லது அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கே தெரியல. கண்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட சொல்லி அந்த குழந்தைகளை சந்தோஷப்படுத்துகிறோம் அப்படிங்க நினைக்கிறது இருக்குல்லங்க, அதுதான் குழந்தைகளுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தீங்க. இது நிறைய பெற்றோர்கள் இப்போ முதல் தலைமுறையில் நல்லா படித்து வேலைக்கு போய் கை நிறைய சம்பளம் வாங்குகிற பெற்றோர்களிடம் இந்த மாதிரி குழந்தைகளை கெடுக்கிற வேலைகள் நிறைய இருக்குது. நிறைய பார்க்குறோம். ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது குழந்தை கூட்டிகிட்டு போய் வெளியே சாப்பிட்ணுங்கிற முடிவோடு நிறைய ஃபேமிலி இருக்காங்க. அது கணவன் மனைவி இணைந்து வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு வேளை மட்டும்தான் அந்த வீட்டில் சமையல். அது என்றைக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை 3 வேளை ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற குடும்பமெல்லாம் இருக்குது. எப்பா என்னால் முடியலப்பா ஆர்டர் போட்டுரு அப்படின்னு மனைவி படுத்துக்கிறாங்க. கணவனும் ஆமாம் என்ன பண்ணுறது, இதை ஒரு ஆர்டர் போடுவோம் அப்படின்னு அதான் இருக்க சோத்து மூட்டை வீட்டுக்கு தூக்கிட்டு கொடுத்துருவாங்களே, அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு இதை குழந்தைகளுக்கும் பழக்கப்படுத்திக்கிட்டு வணிக ரீதியாக இருக்கக்கூடிய உணவுகளினுடைய அந்த சுவை என்பது வீட்டில் இருக்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய பாரம்பரிய உணவின் சுவைக்கு மாறாக இருக்கக்கூடியதாக இருக்கிறதுனால நிச்சயமாக குழந்தைகள் இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. அப்புறம் அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகிற டைமில் அந்த வயசு வரும் பொழுது மொத்தமாகவே வீட்டு உணவை தவிர்க்கக்கூடிய குழந்தைகளாக மாறிவிடுகிறார்கள். இதற்குள்ளே அவர்களுக்குள்ள இந்த கடை உணவுகள் நிறைய அந்த மாதிரியான வணிக உணவுகள்லாம் ரத்தத்துலேயும் சரி ஹார்மோன்ஸ்லேயும் சரி பல மாற்றங்களை ஏற்படுத்தி குழந்தையுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி விடுகிறது. அப்போ இதெல்லாம் யார் பண்ணுற தப்பு அப்படின்னா பெற்றோர்கள் பண்ணக்கூடிய தவறுகள் தான். நம்ம தான் இன்றைக்கெல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் சாப்பிடல, இன்றைக்கி நம்ம குழந்தை சாப்பிட்டோம் அப்படின்னு நினைக்கிறது தவறு கிடையாது. அது மாதத்தில் ஒரு நாள் ஏதோ ஒரு வேளை போய் ஏதோ ஒரு நல்ல கடையில் ஏதோ சாப்பிட்றோமா வாங்கி கொடுக்குறோமா அதோடு விட்டுறணும். கலராக இருக்கக்கூடிய இதெல்லாம் வாங்கி கொடுத்து முதல்ல கலருக்கு அடிக்ட் ஆகிரும் குழந்தைங்க. அந்த உணவின் வண்ணங்கள் அதனோட மனசில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதற்கு பிறகு அதனுடைய சுவை இன்னும் அந்த குழந்தைகளை அடிமையாக்கிவிடும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியறதில்ல. அதே மாதிரி குழந்தைகளுக்கு மொபைல் கொடுத்து பழக்கிறது. அது இம்சை இல்லாமல் இருக்கணும், சத்தம் போடக்கூடாது, அழுகி நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இம்மீடியட்டாக ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரெமெடியை அவங்க கண்டுபிடிச்சது தான் இந்த மொபைல். இப்போ இந்த மொபைலை குழந்தை கையில் கொடுத்து அதுக்கு அடிக்ட் ஆகி அந்த குழந்தைகள் படிக்கிற காலத்துலேயும் வயோதிகத்திற்கு வரக்கூடிய காலத்துலேயும் பெரிய அடிக்ட் ஆகி இந்த மொபைல்லேருந்து வெளியே வர முடியாத ஒரு மனநிலைக்கு ஆளாயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் யார் பண்ணுறோம் அப்படின்னா பெற்றோர்கள் தான் நம்ம பண்ணுறோம். அப்போது ஒவ்வொரு வருடமே நம்ம அந்த வருடம் நல்லா இருக்கணும், இந்த வருடம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சா மட்டும் பத்தாது. சேமிப்பு என்பது ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்மளுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அந்த அம்மா கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. ஒரு கம்பெனியில் போய் டிவி போட்டு கொடுத்து அந்த கம்பெனி கூட்டி பெருக்கிற வேலை தான் அந்த அம்மாவுக்கு. இந்த சம்பளத்தை வச்சு கணவன் இறந்துட்டாங்க. ஒரு பொண்ணையும் பையனையும் அற்புதமாக படிக்க வச்சுருக்காங்க. சிறுக இந்த சம்பளத்திலேயே குடும்பத்தை நடத்தி அதில் சிறுவாடு காசு சேர்த்து வச்சு அது சீட்டு போட்டு அதிலிருந்து வர்ற பணத்தை அப்படியே அதையும் பெருக்கி நகை நட்டு வாங்கி அதையும் சேர்த்து வச்சு நகையெல்லாம் இந்த அம்மா போட்டு அழகு பார்க்குறதுக்கெல்லாம் கிடையாது. அது ஒரு சேமிப்பாகவே அந்த அம்மா பழக்கப்படுத்தி வச்சுருக்குது. ஒரு மாதம் சம்பளம் வாங்கினோமா 1 கிராமாவது நகை வாங்கணும் அப்படிங்கிறது அந்த அம்மாவுடைய ஒரு கட்டாயமான ஒரு நிர்பந்தமான நிலைக்கு தன்னையே உட்படுத்திட்டாங்க. எந்த செலவு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதம் 1 கிராம் வாங்கணும் அப்படிங்கிறது அந்த அம்மாவுடைய சம்பளத்தில் அப்போ நடந்த ஒரு விஷயம். இன்றைக்கி நம்ம வாங்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சேமித்து வைத்ததை ஒரு வருட கடைசியில் அதை கொண்டு போய் ஒரு நகையாக உருவாக்கி அதில் அந்த குழந்தைகளுக்கு தேவையானதை செஞ்சு இன்னொரு சீட்டை போட்டு அதில் எங்கேயாவது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்த வாங்கி அன்றைக்கி அந்த அம்மா இடம் வாங்கிலையெல்லாம் எல்லாருமே திட்டினாங்க. ஏதோ ஆள் இல்லாத நடமாட்டம் இல்லாமல் இடத்துல போய் இடம் வாங்குறைய, அங்கெல்லாம் வீடு கட்டி குடியேறி வாழ முடியுமா, வயசு பிள்ளை இருக்குது, பையன் இருக்கான், அடுத்தடுத்து என்ன இருக்குது அப்படின்லாம் சொந்த வந்தம் பேசல. அதெல்லாம் அந்த அம்மா காதில் வாங்கலை. இன்றைக்கி அந்த இடம் எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு சென்டே 15 லட்ச ரூபாய்க்கு போகுது.
5 சென்ட் வாங்கி வச்சுருந்துருக்காங்க அன்னைக்கு. இன்றைக்கி அதுவே 75 லட்ச ரூபாய் ஆச்சு. அதில் ஒரு வீட்டையும் கட்டிட்டாங்க. அப்போ அந்த வீடு கட்டி எல்லாம் வரும்பொழுது பசங்களும் படிப்பு முடித்து வேலைக்கு வந்துட்டாங்க. இப்போ பொண்ணும் திருமணத்துக்கான எல்லா விஷயங்களும் நடந்துகிட்ருக்கு. அதுக்கும் அந்த பொண்ணு தன்னுடைய சம்பளத்தை சேமித்து வச்சதை தன்னுடைய திருமணத்துக்காகவே அது பயன்படுத்தி கொள்ளுச்சு. அதுவும் சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு இந்த பொண்ணு கட்டளை இடுது. என் திருமணத்தை ரொம்ப ஆடம்பரமாக பண்ணாத, நகை நட்டு ரொம்ப கேட்டு வர்றவங்களுக்கு நான் யாரையும் கட்ட மாட்டேன். அதே மாதிரி கடைசி வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு என்னுடைய சம்பளத்தில் குறிப்பிட்ட தொகையை நான் அனுப்புவேன். இந்த கண்டிஷனெல்லாம் இருந்தால் தான் மாப்பிள்ளை நான் வந்து தேர்வு பண்ணுவேன், கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிடுச்சு. இப்படி தெளிவாக ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் இல்லாத ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைகளை வளர்த்தி ஆளாக்கி இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வீடு வாசலோட பையன் நல்லா படித்து அடுத்து ஃபாரின் கூட போகிறாரு. பிள்ளைக்கு திருமணங்கள் நடக்கக்கூடிய சூழலும் உருவாயிருச்சு. வெல் செட்டில் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இது எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா வறுமையிலிருந்து தான் ஆரம்பிச்சிருக்குது. ஒரு படிக்காத பெண்ணு கணவன் இழந்துட்டாங்க. கை குழந்தையாக இருக்கக்கூடிய 2 குழந்தைங்க, எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது. வேலைக்கு போகிறோம், ஏதோ கூட்டி பெருக்கி அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு டீ காப்பி போட்டு கொடுத்துட்டு அந்த அலுவலகத்தை கம்பெனியும் பார்த்துட்டு கொடுக்குற சம்பளத்தை வாங்கி அதில் சேமித்து இந்த நிலவுக்கு ஒரு 15 வருஷத்துக்குள்ளே தன்னோட வாழ்க்கையை மாற்றிருக்காங்க. அப்படின்னா இது ஏன் நம்மளால் மாற்ற முடியாது, இது ஏன் மாறாது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே இந்த வருஷம் கேள்வி கேட்டுக்குங்க. இந்த புதிய புத்தாண்டில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தியே தாய் மாசாணியினுடையது. இதுதான், இது தாய் மாசாணியினுடைய சொல் தான் இது. அதனால் சேமிப்பு தான் முதன்மையாக இருக்கணுங்கிறத முதல்ல நீங்கள் இன்னையிலிருந்து இன்றைக்கி இருக்கிற காசை, இன்றைக்கி நியூ இயருக்கு அதை செலவு பண்ணணும், இதை செலவு பண்ணணும், அங்கே போகணும் இங்கே போகணும்னு வச்சுருக்கீங்கள, அந்த செலவை அப்படி பாதியாக பிளான் பண்ணி குறைங்க பார்க்கலாம். குறைச்சி பாருங்கள், அது நிச்சயமாக நடக்கும். நீங்கள் சேமிக்கக்கூடிய ஒவ்வொரு பைசாவும் தான் உங்களோட வருங்காலத்துக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும். பெற்றது பிறந்தது, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உற்றார் உறவினர், நம்ம பிறந்த குழந்தைகள், நம்மளுடைய தாய் தந்தையர்கள் யாரும் நம்மளுக்கு உதவ மாட்டாங்க. மீன்ஸ் என்னென்னா எல்லாரும் அந்த நிலைமையில் தான் இருக்காங்க. ஒரு நிலைக்கு மேலே நம்மளுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமையில் பொருளாதாரத்தில் இன்றைக்கி நம்மளை சுற்றி யாருமே இல்லை. அவரவர்களுடைய வாழ்க்கைக்கு அவர்களுடைய பற்றாக்குறையான ஒரு சூழலில் தான் அந்த சக்கரங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது, வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்கள்ட்ட போய் 5 கொடு 10 கொடு அது கொடு இது கொடுன்னு நம்ம நிற்கிறதும் மரியாதை கிடையாது. அதனால் இருக்கிற காலத்தில் வயசு வாலிபம் காலம் எல்லாமே வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லைங்கிறத மனசில் வச்சுட்டு சம்பாதிக்கிற காலத்திலேயே சேமித்து வையுங்கள். அதுதான் உங்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை கொடுக்கும். தனக்காக வேண்டும் என்று ஒரு விஷயத்தை நீங்கள் சேமித்தே ஆக வேண்டும். பிள்ளைக்காக ஒன்று, குடும்பத்துக்காக ஒன்று, வீடு வாசல் கட்டுறது, வண்டி வாகனம் வாங்கிறது, இதெல்லாம் சேமிப்பில் ஒரு நல்ல விஷயங்கள். ஆனால் தனக்காக, தன்னுடைய வருங்காலத்திற்காக, தன்னுடைய வயோதிக காலத்திற்கு பிறகு நாம் என்ன செய்ய போகிறோங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வான சேமிப்பு எல்லோருக்கும் இருக்கணும். யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் வாழக்கூடிய தன்மை தான் நம்மளை மிகச்சிறிய ஒரு அற்புதமான ஒரு மன நிம்மதியும் வாழ்க்கையில் நம்மளுக்கான ஒரு தைரியத்தையும் கொடுக்கும். 10 பைசா கையில் இருந்தால் உங்களுடைய மனநிலையே வேறையாக இருக்கும். எதுவுமே இல்லாத மனநிலையை யோசிச்சு பாருங்கள், அதுதான் சரிங்களா. அதனால் விரைய செலவுகளை குறைத்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒரு அற்புதமான மனநிலையுடன் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் பொருளாதாரம் என்பது தான் உயர்ந்த நிலையை கொடுக்கக்கூடியது. சேமிப்பை தொடங்குங்கள். நிச்சயமாக இந்த வருடம் அற்புதமாக இருக்கும். இன்னும் அடுத்தடுத்த வருடங்களில் உங்கள் வாழ்க்கை மாறக்கூடியதை நீங்கள் கண்ணார பார்க்கலாம். இன்றிலிருந்து ₹1 சேமிப்பென்ற கணக்கில் எடுத்து வையுங்கள். பிறகு எல்லா செலவுகளையும் செய்யுங்கள். விரைய செலவு செய்யாதீங்கள். இதுதான் கட்டளை, இதுதான் உத்தரவு, இதுதான் இந்த வருடத்திற்கான தாய் மாசாணியுடைய உங்களுக்கான வாக்கு. குருவே சரணம். தாய் மாசாணியை போற்றி போற்றி. மீண்டும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.